கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே துபாயில் இருக்கிறதான உங்களை எல்லாரையும் ஆன்லைனிலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்மை விட்டு கடந்து சென்று கர்த்தருக்குள் இளைப்பாறி கொண்டிருக்கிறதான அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் சம்பத்குமாரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சாட்சிகளாக உங்களோடு கூட பகிர்ந்துள்ள என் தேவன் பாராட்டினான இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றியோடு கூட நான் சோத்திருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நன்றாக நான் அறிவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மெய்யாகவே அருமையான பாஸ்டர் அவர்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு நல்ல தேவ மனிதன், நீதிமான். இதைத்தான் என்னுடைய சாட்சியிலே நான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி என்றால், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் கோயம்புத்தூரிலே ஊழியம் செய்து கொண்டதான நாட்களிலே சபை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன். அப்போது சபை ஆராதனை நடத்துவதற்கு சரியான இடம் இல்லாதபடினாலே அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது. முதல் முறையாக பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் நான் சந்தித்தேன். அவர்களிடத்திலே எனக்கு சபை ஆராதனை நடத்த முடியாத எனக்கு ஒரு இடம் என்று கேட்டதான வேளையிலே அவர்கள் மனப்பூர்வமாக அவருடைய சொந்த வீட்டில் ஒரு ஹாலை எனக்காக கொடுத்தார்கள். ஹாலை எனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எந்த விதமான வாடகையோ பணமோ அவர்கள் என்னிடத்தில் கேட்கவில்லை. முற்றிலுமாக கர்த்தருடைய ஊழியத்துக்காக மனப்பூர்வமாக எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்தார். குறிப்பாக ஒரு முறை ஒரு ஏழை விசுவாசி அவரிடத்திலே உதவிக்காக ஒரு பணத்தொகையை கேட்டிருந்தார்கள். அப்போது பாஸ்டர் அவர்கள் அந்த பணத்தொகையை கொடுத்து அந்த ஏழை விசுவாசிக்கு, பாஸ்டர் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த விசுவாசி வாங்கும்போது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நான் அந்த பணத்தை திருப்பி தருகிறேன் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அது குறிப்பிட்ட நாட்களில் அவர் திருப்பி தரவில்லை. அப்போது பாஸ்டர் சொன்னதான ஒரு வார்த்தை இந்த இருதயத்தை அதிகமாக தொட்டது. பாஸ்டர், கொடுத்ததான பணத்தை நீங்கள் கேட்க வேண்டாம், அவர் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, கைமாறு கருதாமல் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு கஷ்டமான நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ தெய்வீகமான சுபாவங்களை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள என் தேவன் எனக்கு உதவி செய்தார். குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ, அவருடைய சுபாவத்தின் மூலமாகவோ, அப்படி கிரியின் மூலமாகவோ யாரையுமே அவர் காயப்படுத்தவே மாட்டார், யாரையுமே அவர் புண்படுத்தவே மாட்டார். எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் அவரை அதிகமாக காயப்படுத்தி புண்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த சகோதரனை கூட அவர் அதிகமாக நேசித்தாரே ஒழிய காயப்படுத்தவோ புண்படுத்தவோ இல்லை. அவரிடத்தில் நான் அதிகமான கற்றுக்கொண்டதான ஒரு பாடம் இதுதான். சத்துருக்களையும் நேசிக்கக்கூடியவராக, சத்துருக்களிடத்திலும் அன்பாக பழகக்கூடியதான ஒரு நல்ல தாசனாகவே காணப்பட்டார். நான் சபை நடத்தி கொண்டுதான நாட்களே அவருடைய அருமையான தாயார் தான் என்னுடைய சபையில் விசுவாசியாக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய அருமையான தாயாரை நல்லடக்கம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவர் மரிப்பதற்கு முன்னதாக இரவு 3:30 மணிக்கு அதிகாலை வேளையிலும் மரித்தார். ஆனால் அதற்கு முந்தின அதே இரவிலே 6:30 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், பாஸ்டர், உங்களோடு கூட நான் சில காரியங்கள் பேச வேண்டும். எப்போது நீங்கள் பேசுவீர்கள்? அடுத்த நாள் மறுநாள் தான் சென்னையில் இருக்கிறதான பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் மூலமாக அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடித்தார் என்ற செய்தியை கேட்டு சுக்குநூறாக ஒடிந்து விட்டேன். காரணம், இவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடிப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவள் என்று. மெய்யாகவே இந்த நீதிமான் உலகத்தின் மேலோ, பொருளின் மேலோ, ஐஸ்வர்யத்தின் மேலோ, ஒளித்தின் மேலோ தன் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தன் மரணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய இருதயத்தில் நான் நம்பிக்கை, என் நேசரை நான் முகமுகமாக காண்பேன், நித்தியத்தில் அவரோடு கூட நித்தியமாக நான் ஜீவிப்பேன், நித்தியத்தை அவரோடு கூட கழிப்பேன் என்றதான ஜீவனுள்ளதான நம்பிக்கையோடு கூட தான் அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தார். அவருடைய மரணம் துபாயில் இருக்கிறதான
சபைகளுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் கோபத்தில் இருக்கிறாங்க அடியனுக்கும் அடியனுடைய ஊழியத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டமாகவே தான் இருக்கிறது. இந்த சாட்சி சொல்லும்படியாக அருமையான தருணத்தை கொடுத்ததான அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கும் அருமையான சகன் ஹீபருக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. It is my privilege to speak something about our dear pastor Stephen Sambat Kumar, who passed away recently. His sudden demise should be greatly regretted. For the past 20 years, I had a privilege to have a fellowship with him. And what I found in his life should be greatly appreciated. He is the man capable enough to rightly divide the word of God and teach for the edification of churches. And he has visited many more times to our fellowship and our church. And the preaching and the sermon he made, really, it made a tremendous effect in the lives of the people. And he is the man of prayer. And he does everything by prayer. And he gives much priority to the fasting and personal prayer lifestyle. Number 3, I would like to expose something about him. I would like to call him Barnabas. He is the present day Barnabas. Barnabas means the one who encourages, so many people for the edification. And whosoever he finds, he sees what is there within them and he used to encourage them like anything. And he is the present day Barnabas. Really, the present day church missed this kind of Barnabas in these days. And so many times he visited our church and our family and our house, and he encourages us to do the ministry in the right way. And he encourages our family life, and he encourages our children for their education. And he is a man of God. Number 4, he is a very good contributor. Whatsoever he has in his hand, he will supply everything for the construction of God's kingdom. And he lavishly gives for the kingdom of God. He is a giver. Really, it is the great heart cry because of his absence in the midst of us. And it is our prayer, may the Lord continue to comfort the family and the children and the church. May the Lord bless them. May the Lord enable them. May the Lord grant grace to the family members, to the church,